பாண்டிய ஸ்டோர் நியூப்ரமும் மயில வந்து எப்படியாச்சும் சரவணன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மொழியும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் சரவணன் கிட்ட கூடிய சீக்கிரத்துல அவங்க மாட்ட தான் போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் சரவணன் அவங்களோட ஏஜுமே தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு சரவணனுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்படி ஒருத்தி கூடிய நம்ம இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்தோம், பொய்க்காரி இந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்கான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பழனிக்கு கடை ஓபன் பண்றதுக்காக அவங்களுடைய அண்ணனுங்க எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. கடைசியா தான் பழனிக்கு தெரிய வருது அவங்களுடைய மச்சானுடைய கடைக்கு நேரா தான் அந்த கடை இருக்குன்ட்டு. அவங்களுடைய அண்ணனுங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் பார்த்தா நீங்க வேணும் பண்ற மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் எனக்கு வேண்டாம், என்னடா வேண்டான்றாங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி வந்து வேணும்ட்டு அவங்களுடைய கடையை வந்து டெவலப் ஆகக்கூடாது, அவங்களுடைய கடை வந்து ரொம்ப டல் ஆகணும்னு தானே அந்த நேராவே கடை ஓபன் பண்ணியிருக்கீங்க. இல்ல வேண்டாம், அப்படி பண்ணதா இருந்தா எனக்கு அந்த கடை வேண்டான்றாங்க. டேய் முட்டாள் பையனே, பொழைக்கிறது கத்துக்கூடாதுன்றாங்க. அதை விட்டு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, இங்க பாருங்கன்னு வேற ஒரு இடத்துல பார்த்து நீங்க கடையை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தா கூட நாங்க வேலைக்கு போயிருப்பேன். ஆனா நீங்க வேணும்னே பிளான் பண்ணி அவங்களுடைய வேலைக்கு எடுக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அப்படின்றாங்க. டேய் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, புரியுதோ இல்லையா, அது அப்புறப்பட்ட விஷயம். கண்டிப்பா வந்து இந்த இடத்துல கடனை எனக்கு வேண்டாம் அப்படின்னுவாங்க. சுகன்யா பழனி கிட்ட பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. கடைசியில பழனி என்னதான் முடிவெடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.